நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் முதல்வர் சுயநல நாடகம் ஆடுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம். நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் முதல்வர் சுயநல நாடகம் ஆடுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது சமூக வலைதளத்தில் தனது பக்கத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதில் நீட் தேர்வு தொடர்பான அந்த பதிவாக அது இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு அரசின் சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைக்காக கூடப்படக்கூடிய நிலையில இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் தமிழ்நாடு முதலமைச்சர் சுயநல நாடகம் நடத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல தமிழக மாணவர்களை நிம்மதியாக படிக்க விடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைப்பதாக அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். நீட் மட்டுமல்ல, எந்த தேர்வானாலும் தமிழக மாணவர்கள் சாதனை படைக்கும் திறமை வாய்ந்தவர்கள். நீட் தேர்ச்சி விகிதமே இதற்கு சாட்சி எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் முதலமைச்சர் ஆடக்கூடிய சுயநல நாடகங்களை போதும் என்றும் அவர் முதலமைச்சர் கோரிக்கை வைக்கும் வகையில் ஒரு குற்றச்சாட்டை பதிவிட்டிருக்கிறார். மேலும் இனியாவது நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழக மாணவர்களை நிம்மதியாக படிக்க விடுங்கள் என்ற அர்த்தத்தில் அவருடைய அந்த பதிவு இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வு வந்த பிறகு தமிழகத்தில் சாமானிய குடும்ப பின்னணி கொண்ட மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவ கல்வி படிக்கும் வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் தங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளின் வருமானத்துக்காக நீட் தேர்வை தமிழக திமுக அரசை எதிர்த்து வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் நீட் தேர்வு தொடர்பான அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜக பங்கேற்காது என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். நீட் தேர்வு வந்த பிறகே சாமானியர்களுக்கும் மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லக்கூடிய அண்ணாமலை நீட் தேர்வு வேண்டாம் என்று திமுக காரர்கள் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ பல்கலைக்கழக கல்லூரிகள் உடைய வருமானத்திற்காக நீட் தேர்வு வேண்டாம் என்ற ஒரு நாடகத்தை திமுக அரசு மேற்கொள்வதாகவும் அண்ணாமலை கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் அறிவாலயத்தில் இருந்து தயார் செய்து கொடுத்த ஏ.கே. ராஜன் அவருடைய கமிட்டி அறிக்கையில் நீட் தேர்வுக்கு முன்பாக 2010-14 ஆண்டுகளில் மருத்துவக் கல்வியில் சேர்ந்த தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை என்ன என்பதை ஏன் குறிப்பிடவில்லை என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற நோக்கத்தோடு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி நடந்து வந்த பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் 14 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு மட்டுமல்ல, எந்த தேர்வானாலும் தமிழ்நாடு மாணவர்கள் சாதனை படைக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். ஆண்டுதோறும் நீட் தேர்ச்சி விகிதமே இதற்கு சாட்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்களே, நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் நீங்கள் ஆடும் சுயநல நாடகம். எனவே இனியாவது உங்கள் நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழக மாணவர்களை நிம்மதியாக படிக்க விடுங்கள் என்று அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சருடைய நீட் தொடர்பான எதிர்ப்பு நடவடிக்கைகளை விமர்சிக்கும் வகையில் தனது பதிவினை வெளியிட்டிருக்கிறார்.